ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சரியாக 1:55 மணியளவில் முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர், ஏழைகளின் இதயம் மற்றும் எளிமையின் இலக்கணம், நேர்மையின் இமயம் என்றெல்லாம் போற்றப்படுபவரும் RNK என்று அவருடைய கட்சி தோழர்களால் அன்போடு அழைக்கப்படுவருமான நல்லக்கண்ணு இன்று சரியாக 1:55 மணியளவில் காலமாகி இருக்கிறார். அவருடைய அரசியல் பெருவாழ்வு அது விவசாய தொழிலாளர்கள் மற்றும் அரசியலில் பல்வேறு கட்ட லட்சியங்கள், இலக்குகளை நோக்கி போராடுபவர்களுக்கு அவர் வாழ்நாள் போராட்டங்களை ஒரு பாடமாகவே நடத்திவிட்டு 101 வயதில் அவர் காலமாகி இருக்கிறார். அவர் குறித்து மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஜீவா, நல்லசிவம் மற்றும் மாநில செயலாளர்களாக அந்த கட்சியில் இருந்த பல்வேறு தலைவர்கள் மாநில செயலாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த போதும் 2 முறைக்கு மேல் அந்த கட்சியில் மாநில செயலாளர் பதவிகள் வழங்கப்படாது. ஆனால் நல்லக்கண்ணுக்காக 2 முறை அதற்காக ஒரு சிறப்பு அனுமதி கொடுத்து 4 முறை அவர் 1992 ஆண்டிலிருந்து 2005 ஆண்டு வரை மாநில செயலாளராக 4 முறை பொறுப்பு வைத்திருக்கிறார். விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தில் 25 ஆண்டு காலம் அவர் பொறுப்பு வைத்திருக்கிறார். அந்த விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக 25 ஆண்டு காலம் பொறுப்பு வகித்த போதுதான் தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கான கூலி உயர்வுக்கான போராட்டங்கள், உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற போராட்ட முழக்கத்தை தமிழகத்தில் பிரபலமாக்கியவர் நல்லக்கண்ணு. உழுபவனுக்கே அந்த நிலத்தை உரிமையாக்கும் அந்த போராட்ட முழக்கத்தை சட்டமாக்குவதற்கும் பாடுபட்டவர். நாங்குநேரி பகுதியில் முதலில் விவசாய நில உடைமையாளர்களுக்கு எதிராக தொடங்கிய அவரது போராட்டம் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டம் வரை விரிந்தது. அவரது வாழ்க்கையில் சீனிவாச ராவ், அதை தொடர்ந்து கட்சியில் போராட்டத்தை வடிவமைத்த சீனிவாசராவுக்கு உறுதுணையாக தஞ்சை மாவட்டங்களில் அந்த தலைமறைவு காலத்தில் அவர் பல்வேறு கட்ட போராட்டங்களை அந்த சூழ்நிலையில் அவர் நடத்தியிருக்கிறார். 1947 சீனிவாசராவின் மறைவுக்கு பிறகு நல்லக்கண்ணு விவசாய சங்கத்தின் அந்த தலைவர் பொறுப்பை ஏற்கிறார். அவர் சுதந்திர போராட்ட வீரராக இருந்து, விவசாயிகள் சங்க தலைவராக இருந்து, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை செயலாளராக இருந்து மாநில செயலாளர் வரை அவர் பல்வேறு பொறுப்புகளை வகித்து, அதன் பின்னர் தேர்தலில் அவர் நின்ற போதும், கோயமுத்தூரில் அவர் MP தேர்தலில் நின்ற போதும், கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அப்போது சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு மனநிலை இருந்த போது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய சிறிய தவறுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையே குற்றம் சாட்ட முடியாது என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்ததால் அவர் தோல்வியை தழுவினார். இதே போல அம்பாசமுத்திரம் பகுதியிலும் அவர் 2 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நுழையாக விட்டாலும் மக்களில் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். அம்பாசமுத்திரம் பகுதியில் தேர்தலில் நின்று அவர் தோற்றாலும் அங்கு கடனாநதி என்ற ஆற்றில் குறுக்கே அணையை கட்டுவதற்கும், இன்று அம்பாசமுத்திரம் பகுதி அங்கு நெல்லும் வாழையும் விளையும் அந்த பூஞ்சோலையாக காட்சியளிப்பதற்கு காரணம் நல்லக்கண்ணுதான் என்பதை அந்த மக்கள் இன்னும் பல நூறாண்டுகள் நினைவுறுத்தி இருப்பார்கள். தாமிரபரணியில் மணற்கொள்ளை மற்றும் கருணாநதியில் அணை கட்டியது, தஞ்சை மண்டலத்தில் சவுக்கடிக்கும் சாணிப்பாலுக்கும் விடை கொடுக்கும் வீரம் செறிந்த விவசாயிகள் போராட்டத்தை முன்னின்று நடத்தியது, உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற முழக்கத்தை ஓங்கி ஒலித்தது என நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை தடங்கள் அனைத்தும் எளிய மக்களின் உரிமைகளுக்காக போராடி அவர்களது உரிமையை பெற்றுத்தந்த பெருமைக்குரியவர் முதுபெரும் அரசியல் தலைவர் நல்லக்கண்ணு. அவர் ஆற்றிய அரசியல் பணிகளால் நல்லக்கண்ணுவை போல மற்ற அரசியல் தலைவர்கள் ஏன் அதே இடதுசாரி இயக்கங்களில் அந்த புகழையும் பெருமையையும் பெற இயலவில்லை என்ற கேள்வி எழும்போதெல்லாம் அவருக்காக அரசியல் பணியை மேற்கொள்ளவில்லை, மக்களுக்காக அந்த பணியை மேற்கொண்டார் என்பதுதான் அவர் அளிக்கக்கூடிய அந்த ஒரே விடையாக அது இருந்தது. அந்த விடையை அவர் அனைத்து தரப்பு மக்களுக்கும், இன்றைய தலைமுறை அரசியல் நுழையும் அந்த பல்வேறு தரப்பினரையும் கவரும் மாற்று சிந்தனை உள்ள ஒரு அரசியல் தலைவராக
கம்யூனிச இயக்கத்தை பற்றியோ அரசியலை பற்றியோ விமர்சிப்பவர்கள் நல்லக்கண்ணுவை விமர்சிக்க முடியாது என்பதுதான் அவர் பெற்ற பெரும் பேராகவும் விருதாகவும் அனைத்து தரப்பினராலும் புகழப்படுவதாக கருதப்படுகிறது. பொது நூற்றாண்டில் இந்த நூற்றாண்டின் பொது உடைமை போராளியாகவும் கடைசி கம்யூனிச நேர்மையான அரசியல் தலைவராகவும் திகழ்ந்த நல்லக்கண்ணுவின் மரணமானது தமிழகம் முழுவதும் அனைத்து தரப்பினரிடம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவருடைய இளமை காலத்தில் சிறுவைகுண்டம் பகுதியில் அவருடைய இளமை காலத்தில் அவருடைய போராட்ட காலம் மற்றும் அவருடைய ஆற்றிய பணி ஆகிய அனைத்தையும் நாம் நினைவு கூர்ந்து சத்தியம் டிவியின் சார்பாக நல்லக்கண்ணுவுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். லால் சலாம் காம்ரேட் என்று அவருக்கு நாம் இறுதி வணக்கம் செலுத்துவோம்.